கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அலங்காரம் ஆடம்பரமாய் மாறும் பொழுது ஆபத்துக்கள் எப்போதும் நம் அருகில் இருக்கிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இன்றைக்கு அநேகர் புறம்பான அலங்கரிப்பில் மின்னி ஜொலிப்பாங்க. ஆனால் உள்ளான அலங்கரிப்பு பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்கும், கந்தையாக இருக்கும், குப்பையாக இருக்கும். கர்த்தர் விரும்பத்தகாத ஒரு உள்ளான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புறம்பான அலங்கரிப்பை வச்சு ஒருவேளை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். கண்ணாடி முன்னாடி நின்று நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு ஒருவேளை நாம் பேசிக்கலாம். கர்த்தர் படைக்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் அழகாக தான் படைச்சிருக்கிறாரு. கர்த்தர் புறம்பான அலங்காரத்தை விரும்புவதை காட்டிலும் நம்முடைய உள்ளான அலங்காரத்தை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறவராக இருக்கிறார், நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார்.